கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்து நமக்காக பாவமானார், கிறிஸ்து நமக்காக சாபமானார். உலகத்து மனிதனுடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகத்து மனிதனுடைய சாபத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது சாபம் என்று சொன்னால் திடீரென்று ஒரு மரணமோ திடீரென்று ஒரு பலவீனமோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை சாபம் என்று எண்ணிவிடக்கூடாது. சாபம் தொடர்ந்து ஒரு மனிதரை பிடித்திருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை நிலை குலைந்ததாய் காணப்படும். அவங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தொடர்ந்து அவங்க ஒரே தரமான, அதாவது சரீர பலவீனத்திலேயோ அல்லது பொருளாதார பலவீனத்திலேயோ சிக்குண்டி தவித்து மீள முடியாதபடியான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கைகளை, அவருடைய குடும்பங்களை நம்ம பார்க்கும்போது அதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் திடீரென்று ஒரு காரியம் வந்தோடனே அது சாபம்தான், அதனால் இப்படி வந்துட்டு அப்படி சொல்லி நம்ம எண்ணக்கூடாது. அது சாபம் அல்ல. அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பாவத்தின் விளைவு தான் சாபம் என்று சொல்லியும் நம்ம போகிற வீடியோவில் நம்ம தியானித்தோம். இப்போ பாவம் ஒரு மனுஷனுக்குள் எப்படி வருகிறது என்று சொன்னால் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் எந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதோ அவனுடைய சரீரம் பாவத்தை அதிகமாய் உட்கொள்ளும். பாவத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து போவான். இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுக்கு பாவத்தை உண்டாக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரும்போது பிசாசு நம்முடைய இயேசுவை 3 விதமாய் அவன் சோதிக்கிறான். அது இந்த 3 விதத்தை தான் அவன் சோதிப்பான். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தான் இயேசு கிறிஸ்து அவன் சோதிப்பான். அவன் தோற்று போகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, அப்படி என்று சொன்னால் ஒருவேளை பாவத்தை நான் சிக்கிக்கொண்டேன், அதனால் நான் பாவத்தின் விளைவு, பாவத்தின் மேல் பாவம், நான் அறியாதபடி இப்படிப்பட்ட பாவங்களை செய்துவிட்டேன், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், இந்த பாவத்தின் விளைவினாலே எனக்கு சாபம் வந்துவிட்டது, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தவித்திருக்கலாம். அநேகர் சொல்லுவோம், நம்ம பாவம் இப்படிப்பட்டதான சாபத்தின் வாழ்க்கை நமக்கு வந்துவிட்டதே, நாம் அதிகமாய் பாவம் செய்து விட்டோமே, அறியாமல் நாம் பாவம் செய்து விட்டோமே, நமக்கு என்ன செய்யலாம், இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, இப்படிப்பட்ட இந்த பாவ கரையிலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய வாய் எதை பேசுகிறதோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க முடியும். அதனால தான் வாயின் வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் பேசுங்க என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு அநேக காரியங்களை எடுத்து சொல்கிறது. அதே போல தான் சாபமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நம்முடைய வாயின் வார்த்தையினால தான் நம்முடைய வாழ்க்கையில் சாபமும் உண்டாகிறது என்பதையும் நாம் மறந்துவிட கூடாது. பாருங்கள், பார்த்திங்கன்னா சிலர் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு பாவம் பின்தொடராதா, எங்களுடைய மூதாதையர் செய்த பாவங்கள் எங்களுக்கு பின்தொடர்கிறது, 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்த பாவம் பின்தொடர்கிறது, அந்த சாபத்தின் விளைவு தான் நாங்கள் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு சாபம் பின்தொடர்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சாபம் பின்தொடராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதனால தான் நம் உலக மனுஷருடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்தார் என்று சொல்வது நிச்சயமான உலக மனிதனுடைய சாபத்தையும் அவர் சுமந்தது நிச்சயம். அது அழகாக நமக்கு எழுதி சொல்லியிருக்கிறார். மரத்தில் தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று ஒரு நாள் நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அந்த நாட்களிலிருந்து சாபம் நம்முடைய வாழ்க்கையை தொடர முடியாது. சகரியா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே,
நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாக இருக்கிறது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி பிரஜாதியாருக்குள்ள சாபம், மற்றவருக்குள்ள சாபம் உங்களை தொடராதபடி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரால் இரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவமர தன்னை சுத்திகரிக்க கொள்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே சாபம் தொடரவே தொடராது. சாபம் தொடராது. அநேகர் சொல்லுவாங்க சாபம் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்கு சாபம் இருக்குது, உனக்கு அங்கே இருக்குது, இங்கே இருக்குது சொல்லுவாங்க. நீங்கள் அதை நம்பவே கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படி என்று சொன்னால் இந்த சாபம் எப்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால் எல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தை தான். நீங்கள் அதை ரொம்ப கவனமாய் நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய வாயின் வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இனி சாபம் இராது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2, பின்பு பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருவது எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலே நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபம் இராது என்று சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கிறத நான் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ சாபம் இராது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிடத்திலே சாபம் இல்லை. எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் மறுபடியும் பிறப்பானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமான அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாறிவிடும். ஆனால் மறுபடியும் நாம் பாவத்தில் தெரியாமல் தவறி நாம் விழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களானால் அந்த சாபத்திற்கு அதை எப்படி அதில் இருந்து நாம் தப்பித்து கொள்வது என்று சொல்லி தேவன் நமக்கு ஒரு வழியை நியமித்திருக்கிறார். எப்படி தப்பித்து கொள்வது? அந்த வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய இடத்துல சிங்காசனம் இருக்கிற இடத்துல 2 காரியங்கள் இருக்கிறது பாருங்கள். ஒன்று ஜீவ தண்ணீர், மற்றொன்று ஜீவ விருட்சம். எங்கெல்லாம் ஜீவ தண்ணீரும் ஜீவ விருட்சம் இருக்கிறதோ அங்கே இனி சாபம் இராது. நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரும் ஜீவ விருட்சமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளுடைய வாழ்க்கையிலும்னாலும் சரி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினாலும் சரி சாபம் இராது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இந்த ஜீவ தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறத நம்ம பார்த்தோமானால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்று ஜீவ ஊற்று. அந்த ஊற்று ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்று இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இனி சாபம் இராது. அப்போ அந்த ஜீவ ஊற்று எங்கே இருக்குன்னு சொன்னால் அதுதான் நம்ம வாசித்தோம். இப்பொழுது என்ன வாசித்தோம் என்று சொன்னால் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே இதை யோவான் 7ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கும் போது 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
பாருங்க, யோவான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? எவன் ஒருவன் என்னை விசுவாசிக்கிறானோ, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே சாபம் இல்லை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சாபம் இல்லை. பாவத்தின் சம்பளமாகிய இந்த மரணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்தின் சம்பளமாகிய இந்த சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு ஜீவ ஊற்றை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ ஊற்று என்னில் பெருக்கெடுக்கும் போது அந்த சாபம் அங்கே இராது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அது என்ன ஜீவ ஊற்று பாருங்க? எவன் ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறானோ, தேவன் மேலே விசுவாசமாக இருக்கின்றத்திலிருந்து அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா பாருங்க. அப்போது ஜீவ தண்ணீர் உள்ள உள்ளத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறதாம். எப்படிப்பட்ட ஒரு நதி? தன்னுடைய நாவினாலே தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது, அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது, தேவன் மேலே, பரிசுத்த ஆவியார் மேலே நம்ம சார்ந்து கொண்டு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய ஆழத்திற்குள்ளும் கடந்து போகும்போது எவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது, அங்கே நதியே ஓடும் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை பாருங்கள், நம்ம அது மாத்திரமல்ல, நம்முடைய வாய் பார்த்திங்கன்னா ஜீவ ஊற்று, நம்முடைய நாவு ஜீவ ஊற்று. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஜீவ ஊற்றான வார்த்தைகளாய் நாம் பேசும்போது, நல் வார்த்தைகளை பேசும்போது, சாபத்தின் வார்த்தைகள் பிறர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அங்கே மந்திரவாதம் வச்சுருக்காங்க, இங்கே பில்லி சூனியை வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய நாவு ஜீவ ஊற்று, என்னுடைய உள்ளம் ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடுகிற நதி என்று சொல்லி நம்ம பேச பேச நம்ம வார்த்தைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை, அவர் நமக்காக சாபமாகி அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்காக சுதந்திரித்து வைத்து போயிருக்கிறாரே, அந்த வார்த்தைகளை நீங்கள் பேச பேச உங்களுடைய வாய் ஜீவ ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓட ஓட எந்த சாபம் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் அது அணுகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சாபம் இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே சாபம் என்னை தொடர்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் கூட சரியாக நடக்கலையே, அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வாய் எதை பேசுகிறது? நீ ஜீவ ஊற்று உண்டாகத்தக்க வார்த்தைகளை நாம் பேச 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 நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், அங்கே சாபம் இராது. பார்த்துங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்று சொல்லி வாய் திறந்து நீங்கள் பேசாதபடி, அந்த வார்த்தையை நீங்கள் நன்மையானதாய் நீங்கள் பேசும்போது, வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்து விட்டார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் முடித்து விட்டார், நான் சந்தோஷமாக இருக்கும்படி, சமாதானமாக இருக்கும்படி, சுகமாக இருக்கும்படி தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அவர் முடித்த அந்த ஆசீர்வாதத்தை என் கண்கள் காண்கிறது, அதை என் வாய்கள் பேசுகிறது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள பாக்கியவானாக இருக்கும்படியாய் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ ஊற்று பெருக்கெடுத்து ஓடும், இனி சாபம் இராது. ரெண்டாவது ஒரு வார்த்தை நம்ம அங்கே அதே இடத்துல நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள், ஜீவ விருட்சம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமாவதற்கு ஏதுவான். மாதம் தோறும், ஒவ்வொரு நாளும் 12 மாதமும் அந்த ஜீவ விருட்சம் என்ன செய்தான்? அங்கே பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையிலே ஜீவ விருட்சம் இருக்கிறதோ அங்கே இனி சாபம் இராது. வாழ்க்கையில் நம்ம துவண்டு போய் கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய கணவனுடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தின் சூழ்நிலைகள், நம்முடைய வருமானங்கள் சுரண்டு போயிருக்கிறதா? துக்கத்தோடு துயரத்தோடு இது என்னவாகும், இது என்னுடைய பாவமா, என்னுடைய சாபமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றுமில்லை, பாவமும் இல்லை, சாபமும் இல்லை. கிறிஸ்து நமக்காக பாவமானார், கிறிஸ்து நமக்காக சாபமானார். நாம் அவைகளை சுதந்திரித்து கொள்ள விடாத
இராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையின் அவ்விசுவாசங்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ விருட்சம் போன்ற வார்த்தைகள், நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தைகள் அவை புறப்பட்டு வராதபடியினால்தான் சாபம் என்கிற அந்த எண்ணத்துக்குள் நம்முடைய ஆத்மா கடந்து போகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் மாதம் தோறும் கனிகளை கொடுக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் வார்த்தைகளை நாம் பேச பேச அங்கே இனி சாபம் இராது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறதை பார்க்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக செய்து முடிக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், எல்லாவற்றையும் தன் ஜீவனையே கொடுத்து அவர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க வேண்டியது மாத்திரம்தான் பாக்கி. நாம் அதை சுதந்திரிக்காதபடிக்க நம்முடைய கண்கள் எங்கெல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் எங்கேயோ நோக்கி கொண்டு அவர் சொல்லுகிறாரு, அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அவருடைய அடைக்கலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் சாபத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நினைக்கிறோம். அந்த எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கை விட்டு மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நிச்சயமாய் நம்முடைய சந்ததிகளுக்கு சாபம் இல்லை, நமக்கு சாபம் இல்லை. ஆனால் தொடர்ந்து இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருது என்று சொன்னால் அது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மாத்திரமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உடைய வாய்களை விரிவாய் திறக்க வேண்டும். ஜீவ ஊற்றுள்ள வார்த்தைகள், ஜீவ விருட்சம் போன்ற வார்த்தைகள், மாதந்தோறும் நாள்தோறும் நிமிஷந்தோறும் நல்ல கனி கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாய்களிலிருந்து புறப்பட்டு வருமானால் இனி நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் இராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் சாபத்திற்கும் பாவத்திற்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு காரியம், முக்கியமானது நம்முடைய வாய்தான். நம்முடைய வாயை தேவன் பக்கமாய் திருப்பி அவர் செய்து வைத்திருக்கிற அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார் என்று சொல்லி நம்ம வாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும் வரை தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவன் நமக்காக திறந்து வைத்திருக்கிற அந்த தரிசனங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆவியானவருடைய துணையோடு நாம் சார்ந்து கொண்டு நம்ம ஜெபித்து துதித்து தேவ அன்பிலே விசுவாசத்திலே வைராக்கியமாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகலம் மாறும். பேசுங்க, வாய் திறந்து ஜீவ ஊற்றுள்ள வார்த்தைகளை, ஜீவ நதி புறப்பட்டு ஓடுகிற வார்த்தைகளை, ஜீவ விருட்சம் கொடுக்கிற வார்த்தைகளை மாதந்தோறும் நிமிடந்தோறும் கண் இமை பொழுதும் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஜீவ விருட்சங்களாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும், இனி சாபம் இராது. அப்படியா இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம், அவரோடு இணைந்திருப்போம். கர்த்தர் நாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.